அத்தை, இத 48 நாள் மகா பூஜை பண்ணி மந்திரங்களால உருவேத்தி கொடுத்திருக்காரு. இத நம்ம அர்ஜுன் நெத்தியில இட்டு விடணும். நான் வச்சு விடுறேன் அத்தை. கொடுங்க. அவசரப்படாதம்மா, நான் சொல்றபடி செய். சொல்லுங்க அத்தை. நீ சுத்த பத்தமா குளிச்சுட்டு தினமும் காலையில சாயங்காலம் அர்ஜுனை தலைக்கு குளிக்க வச்சுதான் இத நெத்தியில இட்டு விடணும். அப்புறம் அவனை பூஜையில உட்கார வச்சு ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு, அத 1/2 மணி நேரம் சொல்ல வைக்கணும். இப்படியே வர்ற பௌர்ணமி வரைக்கும் செஞ்சா நம்ம அர்ஜுன் கண்டிப்பா குணமாயிடுவான்னு சொல்றாருமா. கண்டிப்பா நான் செய்யறேன் அத்தை. கண்டிப்பா நான் செய்யறேன். கொடுங்க. அதிரா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கமா. எதையுமே தவற விடக்கூடாது. இல்ல அத்தை, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் தவறாம செய்யறேன். ஆனா அந்த மந்திரம் அத நான் சொல்றேம்மா, காதை காட்டு. தப்பில்லாம சொல்லுமா. சொல்றேன் அத்தை. சரி, நான் கிளம்புறேன். தாத்தா தனியா இருப்பாரு. அர்ஜுன் எழுந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. நீங்க அழாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். வரேன் கண்மணி. நீங்க பத்திரமா போங்க. சரிம்மா. அதிரா, அந்த மை டப்பாவை தூக்கி போடு. ஏன் கண்மணி, எதுக்கு தூக்கி போட சொல்ற? இது உன் அண்ணன் குணமாகறதுக்காக மந்திரிச்சு கொடுத்தது. இல்ல அதிரா, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. இது வேணாம். இது அர்ஜுனுக்கு வைக்காத, தூக்கி போட்டுரு. என்ன சொல்ற நீ? அத்தை போய் பெத்த பையனுக்கு கெடுதல் பண்ணுவாங்களா? சித்தி யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க, அது எனக்கும் தெரியும். அவங்க சூழ்ச்சி பண்றாங்கன்னு நான் சொல்லல. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்க. எங்க அப்பா சித்தப்பான்னு சொல்லு சக்கரவர்த்தி. கண்மணி, நீ எங்க இருக்க? சுசீலா சித்தி வீட்ல. நீ எங்க இருக்க? அத அப்புறம் சொல்றேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ இப்பவே ஊர் எல்லையில் இருக்கிற தோப்புக்கு வரியா? இப்ப வேண்டாம், எங்க வீட்டு ஆளுங்க பார்த்துட்டா வம்பாயிடும். நைட்டு 9 o'clock வரேன். சரி, லேட் பண்ணாம வந்துடு. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பாய். ஓகே.
அம்சவல்லி, உன்னை பார்க்க தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அங்க போனியா? ஆதிராவை பாத்தியா? என்ன சொன்ன அவ? நீ கொடுத்த மூலிகை மைய மறுக்காம வாங்கிட்டால? அதெல்லாம் வாங்கிட்டா. நீங்க சொன்னபடியே அர்ஜுனை தலைக்கு குளிப்பாட்டி நெத்தியில மைய வச்சு தினமும் 1/2 மணி நேரம் பூஜை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அவளும் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ அதை கண்டிப்பா செய்வாள்ல? உன்கிட்ட சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு அவ செய்யாம விட்டுற போறா? இல்ல, அவ கண்டிப்பா செய்வா. அவளுக்கும் அர்ஜுன் குணமாகணும்னு ஆசை இருக்காதா? அதெல்லாம் இருக்கும். என்ன இருந்தாலும் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி இல்ல. ஆனா இத தவறாம செய்யணும். ஆதிராக்கு இதுல சந்தேகம் எதுவும் வரலையே. அவன் நிச்சயமா செய்வாள்ல? இதுல சந்தேகப்பட என்னங்க இருக்கு? நம்ம அர்ஜுனோட நல்லதுக்கு தானே சொல்றோம். நாம சொன்னத அவ கண்டிப்பா செய்வா. அவ அப்படி செஞ்சிட்டானா அர்ஜுனுக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே நல்லது. நீ பெரிய விஷயம் பண்ணிருக்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா என் நிலைமைய பாத்தியா? நான் அர்ஜுன் சரியாகன்றதுக்காக தான் இவ்வளவும் செய்யறேன். உள்ளதை எடுத்து சொல்லி அதை நானே கூட கொடுத்திருக்கலாம். ஆனா ஆதிரா என்னை கெட்டவன், கொலகாரன் நினைக்கிறா. இந்த மைய சித்தர் கொடுத்தாரு, அர்ஜுனுக்கு நல்லது, இது அவனுக்கு வச்சு விடுன்னு நான் நல்லதுக்கே சொன்னாலும் என்ன அவன் நம்பவே மாட்டான். நான் சொன்னதையும் செய்யவே மாட்டான். அதனாலதான் நான் ஒண்ணு அங்க அனுப்புனேன். பரவாயில்லைங்க, அதை இப்ப யார் கொடுத்தா என்ன? நம்ம அர்ஜுன் குணமாகணும். அம்சவல்லி, அவன் நிச்சயமா குணமாயிடுவான். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நாங்க அந்த பொக்கிஷ பெட்டியை வெளியில எடுக்க போறோம்.